50க்கு வந்துட்டோம். என்ன போட்டு பாரு. 1960. வாடா தம்பி. அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? எங்கக்கா அப்படியேதான் இருக்குது. அதாவது அம்மாவுக்கு ஒரு ஆசை, என்ன? சாகரத்துக்குள்ளார ஒரு 2-3 பேருக்கு அன்னதானம் செய்துட்டு சாகணும்னு. செய்யறதானே? செய்யலாக்கா. அரிசி இருக்குது, காய்கறி கறி எல்லாம் இருக்குது. திங்கிறதுக்கு மனுஷன் இல்லையே. அதனாலதான் அத்தா மூலியமா 2-3 பிச்சைக்காரனுங்களை கூப்பிட்டு. என்னது அத்தா மூலியமா பிச்சைக்காரன்? பிச்சைக்காரன் இந்த ஊர்லயே கிடையாது. இந்த ஊர்ல எங்க மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே கண்ண. ஏனுங்க, இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு போறாரே. பைத்தியம் ஒண்ணும் இல்ல. முன்ன தன் வீட்டை சுத்தம் பண்ணாங்க, இப்ப நாட்டையே சுத்தம் பண்றாங்க. அட, அது என்னங்க வேடிக்கை? ஏனுங்க, பிள்ளையார் கோயில்ல பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்களே. பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாரதியார் சொன்னாரே, அது இதுதான். பிள்ளையார் கோவில் ஆரம்ப பள்ளியா மாறி போச்சு. அப்ப பிள்ளையாரு இருக்காரே, வா கடத்தருக்கு போவோம். என்னங்க இது, முதலாளி இல்லாம வியாபாரம் நடக்குது? முதலாளி எதுக்கு? சாமான்களுக்கு விலை எழுதி போட்டிருக்கு. அவசியமானவங்க சாமான எடுத்துட்டு பணத்தை பெட்டியில போட்டு போறாங்க. அது என்னங்க அது? ஆளுங்கள்லாம் வரிசையா நிக்கிறாங்களே. ஊர்ல சீனி தீர்ந்து போச்சு, அதிகமா வச்சிருக்கப்பட்டவங்க கொடுத்தா தேவையில்லைன்னு ஒரு அறிக்கை இருந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்காக அதிகமா வச்சிருந்தவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு கியூ நிக்கிறாங்க. என்னங்க, நம்ம இவ்வளவு தூரம் சுத்தி வந்தோமே, ஒரு போலீஸ்காரங்களை கூட காணாமே. காணமா? பாரு. ஐயா 125, ஐயா 127. நீங்கள் இருவரும் 6வது டிவிஷனுக்கு சென்று இன்றைய தினம் சுகாதார விஷயங்களை கவனித்து விட்டு வாருங்கள். அப்படி ஆகட்டும். என்னங்க, இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரர்கிட்ட இவ்வளவு பவ்யமா பேசுறாரு? 60 இல்ல. வணக்கம் தம்பி. வீட்டுல எல்லாரும் சேமமா? எல்லாரும் படிக்கணும். ஜேத்துல கேட்கலையே நீங்க? என்ன 5 ரூபாய் நோட்டு, 1 ரூபாய் எட்டையும் காரணம் சில்லறை, சம்சாரம் எழுதின கடுதாசி, பேனாவில இஞ்சி. இப்ப ரொம்ப கட்சிதான் ஆயிட்டேன்னு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போறாமா? வாங்க மந்திரி. பாத்தீங்களா அண்ணே? தம்பி அண்ணே, முன்ன பெரிய வீட்டுல இருந்தியே, அத வீடு இல்லாத என்னுடைய சிநேகிதர்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப தேவையான அளவு வச்சுக்கிட்டேன். தம்பி, சம்சாரம் எங்கப்பா? அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. அநேகமா இன்னைக்கு வந்துருச்சு. வா வா, இந்த இருட்டுல இப்படி தனியா வந்திருக்கியே. என்னமா பயம்? பக்கத்துல 5 மைல் தானே. இந்த ராத்திரி வேளையில ஒருத்தர் துணை இல்லாம 5 மைல் தனியா வந்திருக்கியே. இப்பதான் உண்மையான சுதந்திரம் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா? ஒரு அழகான பொண்ணு நிறைய ஆபரணங்களை போட்டுக்கொண்டு நடு திசையில ஒருத்தர் துணையும் இல்லாம ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு ஒரு விக்கிரமும் இல்லாம போய் சேரணும். அப்படி என்னைக்கு நடக்குதோ அந்த நாளைத்தான் நான் சுதந்திர நாள்னு ஒத்துக்கொள்வேன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க. அடா 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 அடா, அது இப்பவே வந்துருச்சுங்களே. ஆஹா, 1960ல நாடு எவ்வளவு நேர்மையாகி போச்சு. பாத்துக்க. போலாமா? எங்க 50க்கு. நான் வர மாட்டேன். திடீர்னு இப்படி 60க்கு வரப்படாது. 51, 52, 53 அப்படியே வரணும். வா. அதெல்லாம் முடியாது, நான் வர மாட்டேன். அட வா. ஐயோ, என்ன கூப்பிடாதீங்க, நான் 60லயே இருக்கேன். இருப்ப இல்ல? ஐயோ வேணாங்க. ஐயோ, சொன்னா கேளுங்க. 50க்கு வந்துட்டோமா? பாரு கேலண்டர். 1950. அம்மா தாயி. ஐயோ ஐயோ, 50க்கு வந்ததும் பிச்சைக்காரன் வந்துட்டானே. ஏனுங்க, இவ்வளவு அரிசியும் போட்டுட்டுமா? போடாத, அன்பா குடு. இந்தாயா. ஐயாவா? இந்தாங்கன்னு தான் சொன்னேன். இந்தாங்க. நீங்க 60 கனவு கண்டுட்டு 50லயே உட்கார்ந்துருக்கீங்க. உங்க கனவு நனவாகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சுலபம். ஆனா எல்லாரும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும், அவ்வளவுதான். என் கனவு ஒண்ணு வீண் போகாது. நீ பாரு, 1960ல நாடு சுபிட்சமா இருந்துதான் ஆகணும்னு. அது எப்படிங்க? இருக்கு, விஷயம் இருக்கு. வரப்போற தேர்தல்ல
எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருந்தா அதே போதும். ஏன்னா நாட்டை ஆள்றது நாம தானே. நாம இல்ல, நம்ம ஓட்டு. தெரியுமா? அந்த எலெக்ஷன் வருது பாரு, அப்போ நம்ம ஓட்டு கொடுக்குறவன் அத கொஞ்சம் கவனமா யோசிச்சு கொடுத்துட்டா போதும். பேரன்பு மிக்க பெரியோர்களே வணக்கம். நடத்தப்பட்ட நாடகம் நமது மாணவர் விடுதியின் முன்னேற்றத்திற்காக. நாடகத்தாலும் நாட்டுக்கு தேவையான பிரச்சாரத்தை செய்ய முடியும் என்பது எங்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்று உங்கள் ஆதரவால் வெற்றி பெற்று விட்டது. ஆசிரம வளர்ச்சிக்கான ஆதரவு இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக சொல்லுகிறேன், நமது பிள்ளைகள் உண்டியல் பெட்டியோடு வருவார்கள். நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். மாவீரன் சிவாஜியை கூட மடக்கியது யார்? உட்கார். தமிழ்நாட்டு வீர மன்னர்களில் மூவரை சொல்லு. சேரன் செங்குட்டுவன், கரிகால் பெருவளத்தான், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். வெள்ளையர் ஆதிக்கத்தை முதல் எதிர்த்தவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். பலே. தெய்வம் தொழாள் குழுனத் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அர்த்தம்? கணவனை தெய்வமனை எண்ணி இருப்பவள் மழை பெய்ய சொன்னால் உடனே பெய்யும். பெய்யாது. தெய்வத்தை கூட தொடாமல் கணவனை தொழுகிற மனைவி தேவையான போது பெய்கிற மழையை போன்றவள். அம்மா, என்ன அழகிரி செய்யற அக்கிரமத்தை பத்தீங்களா? அழகிரி நல்ல பிள்ளையாச்சே. நீங்க எல்லாம் போங்க, நான் கேக்குறேன். ஏண்டா இப்படி படிக்காம அக்கிரமம் பண்ற? படிச்சேனே. என்ன படிச்ச சொல்லட்டுமா? சொல்லு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதா அம்மாவும் அப்பாவும் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய தெய்வங்கள். அம்மா நீ, அப்பா யாரு? அம்மா எம்மா அழக, எனக்கு யாரும்மா அப்பா? நானேதான். அப்படியா? ஏன்பா காதல் கடிதம் பாட்டு மாதிரில எழுதி இருக்க? சரி கொடு, நான் வர்றேன். கண்மணி வைகைக்கு நீ வேலைக்கு வந்த நாளில் இருந்து என் மனம் என்கிட்ட இல்லை. இனி என்னத்தை சொல்ல தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இப்படிக்கு அத்தர். அப்பா, அப்பா அப்பா பாத்தீங்களா அப்பா தந்தைய? அவர் பா. சந்திரன் லண்டனை விட்டு புறப்பட்டானாமே. டைகர், சந்திரன் பாரிஸ் போயிட்டான்டா. அப்படிங்களா? இது ஆன நேரம் நல்ல நேரம் தானே? நல்ல நேரமா தான் இருக்கணும். அப்ப நான் ஊர்ல இருக்க தேங்காய்க்கெல்லாம் பிள்ளையார் உடைக்கட்டா? எப்படி? இல்ல வாங்க வாங்க. எல்லாம் வாயு உபச்சாரம் தான் பலமா இருக்கு. அப்புறம் என்ன, காஃபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம்.
வாசமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொண்டாய். எங்க எப்படி விஜயா ஒரு பாட்டு மறந்துடுச்சான். அதை சொல்லி கொடுக்கலாம்னு வந்தேன். முடிச்சதா? முடிஞ்ச மாதிரிதான். பார்த்தீங்களா? விஜயா, எண்ணாத எண்ணம் எல்லாம் விஜயா, விஜயா, டம்ளருக்குள்ள என்ன போட்டு வச்சிருக்க? நல்லா இருக்கு நீ பாட்டு சொல்லிக்கிறது. பாட்டு காய்ச்ச டம்ளருக்குள்ளதான் போட்டு வைக்கிறதா? இந்தா எடுத்து போய் பத்திரமா வச்சுக்கோ. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி ஏங்கி தவிக்கிறேன் கண்ணே. கடலை போல நிம்மதியின்றி தவிக்கிறது என் உள்ளம். உன் பொன்னான பேச்சுக்களால் கண்ணாடி கண்ணத்தால் என்னை கட்டுண்ட நாகமாக்கி விட்டாய். விஜயா, நான் கானலோலன், நீ ஞானசுந்தரி. கானமும் ஞானமும் கலந்து விட்டால் ஆஹா. அம்மா, அவர் வர்றாருமா. வந்தா வரட்டுமேடி. அலட்சியமா சொல்றீங்க. மனசுல இருக்கிற ஆசை எனக்கு இல்ல தெரியும். ஓடி போகாம குறுக்க நிக்கவா போறேன். குமாரி, குமாரி, வெட்கமா? பெரிய பெண்ணாகி விட்டாய். உட்கார் குமாரி. அட, இந்த பெண்களே இப்படித்தான். அணில் மாதிரி விளையாடி கொண்டிருப்பவர்கள் ஆடு மாதிரி அடங்கி விடுகிறார்கள். ஆண்கள் எப்போதுமே புலிகளா இருக்கிறார்கள். என்ன பேச்சு. ஓ, இந்த மாலை யாருக்கா குமாரி? பூஜைக்கா? இந்த புலிக்கா? குமாரி, இந்த மாலை உன் கையில் இருப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? வானவில்லை ஒரு நட்சத்திரம் பிடித்து வைத்திருப்பது போல் இருக்கிறது. எங்கே நட்சத்திரமே? இந்த சந்திரன் கழுத்தில். இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க செப்பு கூடந்தாங்கி இடுப்பசைய இடுப்பசைய. வைக வைக, அடே பாலை வாங்கிக்கிட்டே வந்துட்டியா? வைய, இங்க பார், இந்த மச்செல்லாம் எவ்வளவு குப்பை. இத கொஞ்சம் கூட்ட. வைய, நீ செய்யற வேலை எனக்கு ஒன்னும் பிடிக்கல. போ. பிடிக்கலையா? இரு. இத வீட்டுல கொண்ட படிச்சு பாரு. என்ன இது? படிச்சு பாரு, பெரிய விஷயம். ஆகதா உன் வழியிலேயே போறேன். என்ன ஆகுதோ தெரியல.
வச்சா போச்சு. டைகர், ஏகமா அந்த கேலண்டர் பஞ்சாங்கத்தை கொண்டா. ஏன் சொல்றேன்னா, நல்லதோ கெட்டதோ எதையும் நல்ல வேலையில செய்யணும். இந்தாங்க. கேது 4ஆம் இடத்துல இருக்கான், சுக்கிரன் 5வது இடம், சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கான். என்னங்க இது பக்கத்துல இருக்காரு, நீங்க சும்மா கட்டுறா மடத்தாம்பிராணி. இதோ நாள், இந்த மாசம் 14ஆம் தேதி ரொம்ப அருமையான நாள். சரி, பாப்பாட்டி எங்க வைக வேலைக்கே வர காணோம். வருவா. இவர் யாரு? என் மகன். இவருதான் சாண்டோவா? வாங்க. உன்னை பார்க்கணும்னா கூட்டிட்டு வந்தேன். நீ பேசிக்கிட்டு வா, நான் போறேன். வாங்க உட்காருங்க. உங்க தங்கச்சி சொல்லி இருக்கு. சொல்லிருக்கும். அதையே எடுக்கிறீங்க, வச்சிடுங்க. சரிதான், எனக்கு வெளியில கொஞ்சம் ஜோலி இருக்கு, நான் வர்றேன். அட கொஞ்சம் இறப்பா. யாத்தாடி, கொஞ்சம் இருன்னு சொன்ன லட்சணம் ஆயுது. அது யானை, புலி, கரடி, சிங்கம் இதோடு விளையாடி பழக்கமாயிடுச்சு. அது வேறயா? அம்மா, என்ன அது? பூச்சி. பூச்சியா? நீ என்னோட சிநேகமா பேசிட்டு போறதுக்கு தானே வந்த? ஆமா. வேற ஒண்ணு இல்லையே. அம்மா, இது என்னது? அதே பூச்சி. பூச்சியா? இந்த கழுத செண்டு வாசனைக்குள்ள பூச்செல்லாம் பறந்து வருது. ஆமா, இந்த பூச்சியெல்லாம் போறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? பால் செம்புல துண்டு எழுதி போடணும். ஆஹா,